எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு ஒரு புது ரெசிபி பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா சுழியம். அதாவது எங்க ஊர்ல சொயா உண்டன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்க ஊற வைக்காமலே பாயில் பண்ணலாம். ஊற வச்சு பாயில் பண்ணா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா பாயில் ஆயிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. எந்த பதத்துக்கு வேணும்னா நம்ம ஒரு கடலைப்பருப்பு எடுத்து பிடிச்சி பார்த்தோன்னா அது உடனே நல்லா அமுங்கணும். அந்த பதத்துக்கு நமக்கு வெந்துடணும். இப்போ இதை ஒரு தட்டில் இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியெலாம் வளர்த்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கடலைப்பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குதுன்னா லைட்டாக கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டஃபிங் பண்ணக்குள்ள. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் இல்லைனா 350 கிராம் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெல்லம் நான் ரொம்ப உடைச்சி ஆட் பண்ணல. ஸோ இதுக்கு பதிலாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். அந்த அளவுக்கு வெல்லம் கட்டியாக இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டோன்னா நமக்கு வெல்லம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நைஸாக கொடுக்கும். அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டுறேன். சப்போஸ் நீங்கள் இடித்து எடுத்துக்கிட்டனாலும் உங்களுடைய விருப்பம். இந்த அளவுக்கு நமக்கு வெல்லம் நைஸாக வந்துடும். இப்போ வெல்லத்தையும் அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் துருவின தேங்காய் கலந்துக்க போகிறேன். நான் ஒரு தேங்காவை அப்படியே துருவி வச்சுருக்கேன். இதை கலந்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பச்சை இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். நான் பச்சையாகவே போட்டுக்கிறேன். இதை மூணையும் நம்ம ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கினா நமக்கு சுழியத்துக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இது கூட இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சக்கரை ரொம்ப வெல்லம் வேணாம், எனக்கு கம்மியாக வெல்லம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சுழியத்துக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது, நெஞ்சு மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தேங்காய் வேணான்னா நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு வெல்லத்தையும் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஸ்வீட் வரணும். ஸோ அதனால் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் பிசைஞ்சு இது இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெல்லம் உருக ஆரம்பித்து நீர்த்து வந்துடும். அதனால் உடனே நம்ம இதுக்கான உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் குட்டி குட்டியாக இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன். குட்டி குட்டியாக லட்டு நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இதுக்கு இந்த ஸ்டஃபிங் எடுத்து போகிறதுக்கு மைதா மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் 250 கிராம் கிட்ட மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ சேர்த்த உப்பு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறோம்ல அதுக்கான உப்பு. இது மைதா மாவு கலக்கிறோம்ல இதுக்கான உப்பு. ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு இல்லைன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நான் கையாலவே கரைச்சிக்கிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் நீங்கள் கையால் கரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். எனக்கு கையால் கரைச்சி எடுத்தால் தான் நல்லா நைஸாக வரும். ஸோ அதனால் நான் கையை விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். கரண்டிலாம் கரைச்சா எனக்கு வராது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் மாவை. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சிருக்கல, அதை ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கல அந்த உருண்டையும் இது கூட மைதாவும் சேர்த்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தால் நமக்கு சுடையான சுழியா ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் நமக்கு வரணும். நம்ம மைதா மாவு ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சோன்னா நமக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த சுழியம். சப்போஸ் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளால் போட முடியாது, எண்ணெயில் திரிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டான பதத்தில் நம்ம மைதா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா மாவோட இந்த ஸ்டஃபிங் சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் வந்து அந்த மைதா மாவு போக தான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப கட்டியாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மைதா மாவு தனியாக போகாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பு எல்லாம் வேக வச்சு தான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதோட இந்த மைதா மாவு கொஞ்சம் குக்கானாலே போதும், சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸே போதும் இது வேகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு சூப்பரான ஒரு சுழியம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பார்க்கலாம். இது இப்போ வந்து நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சொய உண்டை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.